ஹாய், எப்படி இருக்கீங்க? நம்ம வீட்டு தோட்டத்திலேயே செடி வளர்த்து அதில் காய் பறித்து நம்ம சமைச்சு சாப்பிட்டாவே அவ்வளோ நல்லாயிருக்கும். கெமிக்கல் உரம்லாம் இல்லாமல் இயற்கை முறையில் நம்ம வீட்டில் வளர்கிற செடி கொடிகளை பார்க்குறதே அழகு. அதில் காயும் காய்ச்சி அதை பறித்து நம்ம சாப்பிடும்போது அதில் நிறைய சத்து இருக்குது. அதே மாதிரி தான் இந்த அவரைக்காயில் என்னென்ன சத்து இருக்குன்னா பொட்டாசியம் நிறைய இருக்குது. இது ஹார்ட் டிசீஸ்லேருந்து நம்மளை காக்குது. அவரை பிஞ்சை பறித்து வாரத்துக்கு 2 தடவை சமைச்சு சாப்பிட்டுட்டு வந்தோம்னா பித்தம்லாம் குறைஞ்சி கண்ணில் இருக்க நரம்புகள்லாம் குளிர்ச்சி அடைஞ்சு நம்மளுக்கு பார்வை மங்கி இருந்தால் கூட பார்வை பளிச்சுன்னு தெளிவாக தெரியும். அதே மாதிரி அவரைக்காவை நிறைய சாப்பிட்டுட்டு வந்தால் வெள்ளெழுத்து குறைபாடுகள்லாம் நீங்கும். அவரை பிஞ்சில் இருக்க துவர்ப்பு சுவை ரத்தத்தை சுத்தப்படுத்தும், ரத்த நாளங்களில் உள்ள கொழுப்பை குறைக்கும். சர்க்கரை நோய் இருக்கவங்க சாப்பிட்டு வந்தால் அதனால் உண்டாகிற மயக்கம், தலை சுத்தல், கை கால் மரத்து போகிறது இதெல்லாம் கட்டுப்பட்டுரும். மூல நோய் இருக்கவங்க நிறைய சாப்பிட்லாம். அது மாதிரி இது மலச்சிக்கலை போக்கும். இந்த அவரைக்காவை எப்படி டேஸ்ட்டாக சமைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். சாதாரணமாக சமைக்கிறத விட இந்த மாதிரி சமைக்கும்போது இதுக்கு குழம்பு கூட தேவையில்லை, சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அவரைக்காவை நல்லா கழுவி காம்பெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இதை கட் பண்ணிக்கலாம், நம்ம தேவையான சைஸ்க்கு கட் பண்ணிக்கலாம். இது ஈஸியான மெத்தடு. ஒரு 5 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம், சட்டு புட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ஆஃபீஸ்க்கு போகிறவங்க கூட டக்குன்னு செஞ்சிடலாம். அவரைக்காவை கழுவி போட்டு குக்கரில் போட்டு அதில் கொஞ்சம் தேவையான அளவு மிளகாத்தூள், உப்புத்தூள் போட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து, ரொம்ப ஊற்றிடக்கூடாது, சொதன்னு போயிடும். தண்ணி சேர்த்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு சவுண்ட்லேயே வெந்துடும். ஒரு சவுண்டு வச்சு கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு எடுத்தாவே நல்லா வெந்திருக்கும். வெறும் மிளகாத்தூள், உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கோம். இது கூட என்னெல்லாம், ஒரு தேங்காய் சின்ன துண்டு, 2-3 துண்டு தேங்காய், கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் வெங்காயம் போட்டு குறைன்னு அரைச்சி, ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், பேஸ்ட் மாதிரி அரைக்க வேண்டாம், கொஞ்சம் பரவாயில்லாமல் அரைச்சிடணும். அப்புறம் இதை தாளிக்கலாம். எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு உளுந்தம்பருப்பு போட்டு அது பொரிஞ்சு வரவும் வெங்காயம் வெட்டி போட்டுக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும். சின்னதாக வெங்காயம் வெட்டி போட்டு, சின்ன வெங்காயம் தான் இன்னும் டேஸ்ட்டு தான், எந்த வெங்காயமாக இருந்தாலும் பரவாயில்ல போட்டு, வாசத்துக்கு கருவேப்பிலையும் உருவிட்டு கழுவி போட்டுடணும், சேர்த்து தாளிச்சிடலாம். இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம். என்னெல்லாம் வெங்காயம், சீரகம் போட்டு தேங்காவோட அதெல்லாம் போட்டு, தேங்காய் துருவியும் போட்டுக்கலாம், கட் பண்ணியும் போட்டு அரைச்சிக்கலாம். அதை எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஏற்கனவே மிளகாத்தூள் போட்டாச்சு. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா வேக வச்சு எடுத்து வச்சுருக்க அவரைக்காவை சேர்த்துடலாம். இது கூடவே நம்ம தனியாக அரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்துக்கணும். தேங்காய், வெங்காயம், சீரகம் இதையும் போட்டுக்கணும். இது நல்லா வாசமாக இருக்கும் இந்த காய். இதுக்கு நம்ம தனியாக குழம்பு கூட தேட வேண்டியதில்லை. இது சாதத்தில் போட்டு பெரட்டி சாப்பிட்றலாம். அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும். சாதாரணமாக தேங்காய் துருவி போடுறதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. வெங்காயம், சீரகம் சேர்றதுனால இது கொஞ்சம் சிறு தீயில் வச்சு கொஞ்சம் நேரம் அப்படி வதக்கிட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம குக்கரில் லேசாக தண்ணி தெளிச்சிக்கலாம். தண்ணி தெளித்து அப்படி மூடி வச்சிடலாம். ஏன்னா அந்த பச்சை வாசனைலாம் போகட்டும். நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். குக்கரில் போடாமலும் அப்படியே சட்டியில் போட்டு கூட வேக வைக்கலாம். முதல்ல என்ன பண்ணணும், தாளிச்சிட்டு அவரைக்காயும் போட்டு அது கூடவே நம்ம அரைச்சி வச்ச தேங்காயும் சேர்த்து மிளகாத்தூள், உப்பு எல்லாம் போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். அந்த நல்லா அதிலே வெந்துக்கிட்டே வரும்போது வெந்து வந்ததுக்கப்புறமா எடுத்துக்கலாம். இது குக்கரில் ஈஸியாக சட்டுப்புட்டுன்னு முடிச்சிடலாம். நம்மளுக்கு அவசரமாக போகணும் அப்படின்னா இந்த மாதிரி போட்டு வேலையை முடிச்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவரைக்காய்க்கு பல பெயர்கள் உண்டு. அதை குயிக்காக ஒரு தடவை பார்த்துடலாம். என்னென்ன பேர் இருக்குதுன்னு பாருங்களேன். அவரையில் பல வகைகள் இருக்குது, அதெல்லாம் பார்க்கலாமா? ஆட்டுக்கொம்பவரை, ஆறால் மீனவரை, ஆனைக்காதவரை, கணு அவரை, கொழுப்பவரை, கோழியவரை, சிவப்பவரை, சிற்றவரை, தீவாந்திர அவரை, நகரவரை, பாலவரை, பேரவரை, முறுக்கவரை, கப்பலவரை, காட்டவரை, வீட்டவரை, சீமையவரை, சீனியவரை, கொத்தவரை, குத்தவரை, சுடலையவரை, பேயவரை, பட்டவரை, வாழவரை, தம்பட்டவரை, சாட்டவரை. எத்தனை வெரைட்டி இருக்குல்ல, ஆச்சரியமாக இருக்குல்ல.
இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எஸ்ஆர்எம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.